ஏப்ரல் 2 சட்டமார்க்கம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை எளிதாயும் இருக்கிறது. மத்தேயு 11:28-30. ஓர் உபதேசம் ஆரோக்கியமானதுதானா என சோதித்து பார்ப்பது எப்படி? இந்த உபதேசம் என்னை நடத்துவது விடுதலைக்குள்ளா அடிமைத்தனத்துக்குள்ளா என கேள்வி கேட்டு பாருங்கள். கலாத்தியர் 5:1. பிரமாண பிரசங்கிகள் பொதுவாக 3 காரியங்களில் தங்கள் சட்ட திட்டங்களை திணிப்பார்கள். ஆசரிப்பு நாட்களை சிறப்பாய் ஆசரிக்க விசுவாசிகளுக்கு கட்டளை கிடையாது. தங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்துடன் பழைய உடன்படிக்கையின் நாட்களுக்கு அடுத்த ஆசரிப்பு சட்டங்களை இணைத்துக் கொள்ள வஞ்சிக்கப்பட்ட கலாத்திய விசுவாசிகளை பவுல் கண்டித்தார். கலாத்தியர் 4:9-10. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் சனிக்கிழமை, இப்பொழுதோ அது ஞாயிற்றுக்கிழமை என சில கிறிஸ்தவர் கருதுகின்றனர். அப்படியல்ல. எந்த ஒரு நாளையும் ஆசரிக்க நமக்கு இன்று சட்டம் கிடையாது. எந்த நாளையும் ஆசரிக்க நமக்கு முழு விடுதலை உண்டு. ஆசரித்தால் அது கடவுளுக்கென்று, ஆசரிக்காவிட்டாலும் அது கடவுளுக்கென்றுதான். ரோமர் 14:5-6. ஆனாலும் வாரத்தின் 7 நாட்களில் ஒரு நாளை கடவுளை கனப்படுத்தும்படி அவருக்காகவே செலவிடுவது ஆரோக்கியமான ஆசீர்வாதமான பழக்கம். அரபு நாடுகளில் வார விடுமுறை வெள்ளி என்பதால் அன்றுதான் வாராந்திர கிறிஸ்தவ ஆராதனைகள் நடக்கின்றன. ஆகாரம். பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள உணவு கடத்த சட்டங்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கும் நமக்கு கட்டாயமல்ல. உண்ணுகிறவன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறபடியால் கடவுளுக்கென்று உண்ணுகிறான். உண்ணாதவனும் கடவுளுக்கென்று உண்ணாமல் இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். ரோமர் 14:6. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற விரும்புவோர் இனிப்போ காரமோ சாப்பிடக்கூடாது என்று ஒரு வெளிப்பாடு கிடைத்துள்ளதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் ஓர் ஊழியக்காரி சொல்லிக் கொண்டு அலைந்தார்கள். பலவித வேற்று போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். உணவுகளினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் திடப்படுகிறது நல்லது. உணவுகளில் முயற்சி செய்கிறவர்கள் பயனடையவில்லையே என்கிறது திருமறை. எபிரேயர் 13:9. ஆடை. கண்ணியமாயிருக்கும் எந்த நாகரிக ஆடையையும் தயங்காமல் அணியலாம். முகப்பவுடர் மட்டும் போடும் சிலருக்கு உதட்டு சாயம் பூசும் மங்கையர் பயங்கர பாவிகளாய் தோன்றுவர். பவுடர் முகத் தோற்றத்தையும் சாயம் உதட்டின் தோற்றத்தையும் நன்றாக்குகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். சில சபைகளில் தலைமுடிக்கு சாயம் போடுதல், நகை அணிதல், பூ வைத்தல் போன்றவை பாவம் என கருதப்படுகிறது. ஆனால் பூ போட்ட சேலை அணிவதில் தவறு இல்லை என்கிறார்கள். இதில் என்ன வித்தியாசம்? மலர்ந்த பூ 3 பரிமாணம் உள்ளது, வரைந்த பூ 2 பரிமாணம். தனிநபரது விருப்பங்களுக்கு விட்டுவிட வேண்டிய காரியங்களை உபதேசங்களாக மாற்றாதிருப்போம். சட்டமார்க்கம் பெருமைக்குத்தான் வழிநடத்தும். வாட்ஸ்மன் நீ.